பாராட்டு மாப்பிள்ளை, பாராட்டு. உங்கள் விற்பயிற்சி மிகவும் அபூர்வம், அற்புதம், அமோகம். அம்மா, மாலையை அவர் கழுத்தில் போடு. அன்னமாச்சாரியான்னு ஒரு பெரிய புரட்சிகார சாமி. திருமலையில உள்ள உங்க அதிகாரத்தை அப்படியே முழுங்கிடுவான். பிரபு தேவி, இனிமையாக பாடும் இவரை தண்டிக்காமல் நமது ஆஸ்தான இசைவாணராக்கினால் பெருமையாக இருக்கும் பிரபு. அப்படியா? அப்படியே நமக்கும் அந்த கானம் இனிக்கிறது, உனக்கும் சங்கீதம் பிடிக்கிறது. அதல்லாது முதலிரவுக்கு பின் மகாராணி கேட்ட முதல் வேண்டுகோள். தட்ட மாட்டேன். என் பலத்தை காட்டப் போவதில்லை, அரசியல் அறிவை காட்டப் போகிறேன். மகா வித்வானுக்கு வணக்கம். ஸ்ரீனிவாசன் திருவருள் நிறைந்து பெருகட்டும். தாம் பெணுகொண்டா மகா சாம்ராஜ்யத்தின் மன்னவன், மாமேதைகளை மதிப்பவன், கலா ரசிகன், சால்வ நரசிம்மராயன் என்ற பெயர் கொண்டவன். உங்களை பற்றி அறிந்தோம். உங்களை நேரில் சந்திக்க இங்கேயே வந்துவிட்டோம். தாங்கள் எமது அழைப்பினை ஏற்று எமது ஆஸ்தான வித்வானாக உங்கள் கானமழையால் எம்மையும் மக்களையும் மகிழ்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மன்னா, நான் ஸ்ரீனிவாசனின் ஆஸ்தானதாசன். அந்த ஸ்தானத்தை விட்டு எங்கும் வருவதில்லை. உங்கள் பாடலுக்கு பட்டாபிஷேகம் செய்விப்போம். மன்னியுங்கள். செல்வங்கள், வாகன வசதிகள், அக்ரஹாரங்கள் அனைத்தும் வழங்குகிறோம். மறுக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். சங்கீதக்கார பிரபலம் அடையணும்னா ராஜாவோட ஆதரவு இருக்கணும்னு பெரியவா சொல்லுவா. உங்க பாட்டு 10 பேருக்கு மட்டும் இல்ல, மக்கள் எல்லாம் அதை கேட்கணும். அதுக்கு பிரச்சாரம் பண்ணணும். அதுக்காக ஸ்ரீனிவாசனை இஷ்டப்பட்டு இவாள அனுப்பியிருப்பாரோ? அந்த ஸ்ரீனிவாசரின் எண்ணம் அப்படி இருந்தால் அவ்வாறே நடக்கட்டும். சந்தோஷம். அமைச்சரே, அரசே, அன்னமாச்சாரியரின் பயணத்திற்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க. ஆகட்டும் அரசே. ராசா என்ன இப்படியெல்லாம் பேச்சு மாறிக்கிட்டு இருக்காரு? முட்டாளே, மகாராசாக்களே அப்படித்தான். எப்ப தலைய தடுவாங்களோ, எப்ப தலைய தட்டுவாங்களோ அவங்களுக்கு தெரியாது. அன்னமாச்சாரியரே, இனிமையான உங்கள் இசையால் எம்மையும் இந்த மன்றத்தையும் ஆனந்த ஊஞ்சலில் தாளாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நகையை பாரு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஹாரத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. சுவாமியின் ஆராதனைக்கு கூட வராமல் இங்கேயே இருந்து விட்டீர்களே. ஏகப்பட்ட வேலை அத்தா, மறந்து போயிட்டோம். நீ அந்த பட்டு புடவையில எண்ணி வை, நான் இந்த நகையில உள்ள வச்சுட்டு வரேன். மலையேறி உன்னை பார்க்க வர வேண்டும் எனும் ஆசை தினந்தோறும் வருவதேனையா வேங்கட. இளம் குயிலே, நமது முதலிரவு நடந்து முடிந்து ஆண்டொன்று ஆகிவிட்டதல்லவா? அன்னமாச்சாரியார் வந்து நமது ஆஸ்தானத்தில் அடி வைத்து அமரகானம் இசைத்தது கூட இதே தினம்தான். பிரபு, என் ஆசையை நிறைவேற்றினால். முதலிரவு நடந்த முதலாண்டு நிறைவு விழா. தேவி கேட்பதை நான் என்ன மறுப்பேனோ? உன் விருப்பம் என்னவோ கேட்பாய். பத்மாவதி வெங்கடேஸ்வரரின் சரசங்களை அந்த கானமேதை பாடலாக பாடுவது அற்புதம். அதுபோல நம்மீதும் பாட வைக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அவ்வளவுதானே? இக்கணமே அன்னமாச்சாரியரை இங்கு வரவழைப்போம், நம்மை பாட வைப்போம். ஹரிஹரி, கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டீர்கள். என் வேங்கடவனை பாடும் வாயால் ஒரு மனிதனை பாடுவதா?
அபச்சாரம் அபச்சாரம். மனிதனை பாடுவதென்றால் அவச்சாரம்தான். மன்னவன் தெய்வாம்சம். பாடுங்கள் சுவாமி, பாதகமில்லை. மன்னியுங்கள். மகாராணி விரும்புகிறாள். வாக்கு கொடுத்து விட்டேன். மன்னன் சொல்லை மதிப்பது உங்கள் விதி. பாடுங்கள். முடியாது. மன்னன் கேட்டுக்கொள்கிறேன். நிராகரிக்கிறேன். நான் உத்தரவிடுகிறேன். எதிர்க்கிறேன். பிடிவாதம் பிடித்தால் விபரீதமாகும். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. புல்லாங்குழலில் புயல் ஓசையை எழுப்ப முடியும். குயிலையும் காகம் போல் கத்தச் செய்ய முடியும். ஈரத்துணியில் சோளத்தை படபடவென வெடிக்கச் செய்ய முடியும். ஹரிநாமம் பாடுபவனை அச்சுறுத்தி பாட வைக்க முடியாது. சிறு பிள்ளை போல் பேசாதே. எண்ணத்தை மாற்றிக்கொண்டு எனக்காக பாடப்போகிறாயா இல்லையா? மாறவே மாட்டான். தண்டனாதா. பிரபு, சர்க்கரை என்று கரும்பை கேட்டால் அது தந்து விடுமா? தரவே தராது பிரபு. செக்கிலே போட்டு ஆட்டி புரட்டி போட்டு சாரெடுத்து பானையில் ஊற்றி நெருப்பின் மீது வைத்து அதை காய்ச்சினால் தானே வெள்ளம் கிடைக்கும் பிரபு. இந்த பரதேசி பிராமணனை இரும்பு சங்கிலியால் கட்டி அவன் வாயிலிருந்து என்னை போற்றி பாடும் பாடல் வரும் வரை சித்திரவதை படலம் நடத்து. பயங்கரம் இதுவென்று உணர்த்து. என்ன அவன் பேரு? அண்ணமையா தானே? நாம கிட்ட வச்சுக்காத. பைத்தியக்காரனா இருக்கிய. யோ, சாவடி அடிக்கிறான், சத்தம் போடாம இருக்கிய. யோ, என்ன செய்ய சொன்னாரியா எங்க ராசா? மலைய உடைக்க சொன்னாரா? பாட்டு பாடத்தானே சொன்னாரு. நீ தான் என் மனுஷன், நீ தான் என் புருஷன் அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டு போவியா? பாடிட்டு போய. யோ, பாடினா பொழைச்சுக்க வையா, பாடலன்னா பாடையில போயிடுவையா. ஏய், நமட்டுச்சிருப்பா, என் வயிறு பத்தி எரியுது. ஏய், இவனை 4 விளாசுக்கடா. பாடுப்பா. உன் மண்டையில இங்க சாவுன்னு எழுதி இருக்கு. திக்கில்லாத சாவு. எனக்கு திக்கில்லையா? எவன் இருக்காயா உனக்கு திக்கு? உக்ர நரசிம்மராய் பொங்கி எழும் கோபத்துடன் தூணை பிளந்து கொண்டு வெளிவந்தாரே, அந்த வேங்கட நரசிம்மரே எனக்கு திக்கு. நீ என்ன பக்த பிரகலாதனா, ஸ்ரீ கிருஷ்ண குசேலனா, இல்ல சதி சக்குபாயா? அந்த சாமி வந்து உன்னை காப்பாத்த நேரம் இறங்கி வரத்துக்கு வர சொல்லியா? சாமி என்ன மன்னிச்சிருங்க, சாமி என்ன மன்னிச்சிருங்க. என்ன இது தெய்வலீலை? அறியாமல் என் கண்களுக்கு திரை போடும். இந்த அன்பே உருவான பெரியவரை சிறை வைத்தேன், சித்திரவதை செய்தேன். ஆச்சாரியரே, சத்தியமான பக்தி சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியான உங்களிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டேன். அதிகார வெறி கொண்டு அளவற்ற தவறுகளை நிகழ்த்தி விட்டேன் சுவாமி. அகில லோக நாயகனை பாடுகின்ற உங்கள் வாயா இந்த அர்ப்பணை பாடுங்கள் என்று நான் ஆணையிட்டேன். அனந்த பத்மநாபனின் இதய பீடத்தில் அமர்ந்திருக்கும் உங்களை நான் சிறை வைத்தேனே சுவாமி. கதறி கதறி அழைத்தால் கலியுகத்திலும் கூட கடவுள் ஓடோடி வருவான் என்று நிரூபித்த உங்களை சங்கிலியால் கட்டச் சொல்லி சவுக்கால் அடிக்க வைத்தேன். என் பாவத்துக்கு பிராயச்சித்தமே இல்லை. பிராயச்சித்தமே இல்லை. பிராயச்சித்தமே இல்லை. என்னை மன்னிக்காதீர்கள் சுவாமி, என்னை மன்னிக்காதீர்கள். தங்கள் கரங்களாலேயே என்னை வெட்டுங்கள், வெட்டுங்கள் சுவாமி, வெட்டுங்கள். சால்வா, நீ ஒரு கருவி மட்டும்தான். இதில் நீ செய்த தவறேதும் இல்லை. ஆசைகளுக்கு நான் அடிமையாகி வயிறே வாழ்வென்று நினைத்து அந்த வேங்கடவனை விட்டு ஒதுங்கினேன். என் கண்களை திறப்பதற்காக உன்னை இறைவன் கருவியாக்கினார். நடந்தது நடந்து விட்டது. இனி என்னை சுவாமி சந்நிதிக்கு போகவிடு. குருதேவா, ராஜ்யத்தை தொடர்ந்து நானும் உங்களுடன் வருகிறேன். உங்கள் சீடனாகி உங்களுக்கு சேவை செய்து வாழ்கிறேன். தடுக்காதீர்கள் சுவாமி, தடுக்காதீர்கள். மக்களுக்காக
மன்னவன் ஆட்சி புரிவதே ராஜகுல தர்மம். அந்த கடமையை நல்லபடி நிறைவேற்றிக் கொண்டு ஹரிகீர்த்தனைகளை பரவச் செய்து கரையேறு. For more updates, like, comment, subscribe to our channel.